அவர் உங்களுக்கு தானே கொரோனா அவர் தானே, அவர் சொன்ன பிறகு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? அமைதியாருங்க. இல்லை, நீங்கள் சொன்னது புரிஞ்சுக்க முடியுது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்திதான் இது. அரசின் சார்பாக 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை செய்கிற பொழுது அந்த பகுதியிலிருந்து அது நன்றி சொல்வதாக பாராட்டுதான் விடுவார்கள், எப்பொழுதுமே நடைபெற்றுக் கொண்டிருப்பது. இது போன்ற தனி தீர்மானங்களை முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கொண்டு வருகிற பொழுது பிரதான எதிர்கட்சியை தான் முதலாக அது வாய்ப்பு கொடுக்கிற பழக்கம் தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறேன். ஏன்னா அவரை நீங்க அனுமதிங்க, அப்புறம் நீங்க எல்லாருமே பேசுறது அனுமதி பிளீஸ். அதுதான் இது வரைக்கும் இருக்குது. அவர் தான் இருங்க, அவர் உங்களுக்கு தானே கொரோனா அவர் தானே, அவர் சொன்ன பிறகு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? அமைதியாருங்க. இல்லை, நீங்கள் சொன்னது புரிஞ்சுக்க முடியுது. சென்ற முறை இது போன்று அனுமதித்தேன். ஏன்னு சொன்னால் கட்சிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப 1, 2 அப்படி கொண்டு தான் போட்டு வந்தோம், கட்சிகளுக்கு ஏற்ப கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இதுதான் இல்லை, புரியுது? சரி, அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் விரும்புவது எல்லா கட்சியும் பேசி எதிர்கட்சியில் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிற போது இன்னும் அது தெளிவாக இருக்கும் என்ற முறையிலே தான் அவர் அந்த சொல்லியிருக்கிறாரே தவிர வேறொன்றும் இல்லை.